ரோமர் 8:11 போட்டிருக்கு, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். அப்போ நம்ம சரீரம் சாவுக்கு ஏதுவானது, அதை உயிர்ப்பிப்பாராம். சாவுக்கு ஏதுவான வியாதி வந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஒவ்வொரு நாளும் சரீர உயிர்ப்பித்தல் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் சரீர உயிர்ப்பித்தல் நமக்கு தேவை. நீங்கள் எப்பமெல்லாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ, எலும்பி நடக்க முடியல, ரொம்ப டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது, ஒரு வேலையை செய்ய முடியல, படுத்திருக்கணும் போல் வருது அப்படின்னு வரும்போது சத்தம் போட்டு ஒரு 10 தடவை நீங்கள் சொல்லணும், இயேசுவே சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பியும். அப்படி நீங்கள் வீரமாக வைராக்கியமாக விசுவாசத்தோடு 10 தடவை சொல்கிறதுக்குள்ளே சுகம் ஆயிரும். அல்லேலூயா. அந்த சிலருக்கு குழந்தை இருக்காது, கற்பம் செத்து கிடக்கும், ஜீவன் இருக்காது. அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து அவர் கொடுக்குற பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். இது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, டாக்டரால் அல்ல, மருந்துகளால் அல்ல, உணவுகளாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நீங்கள் நல்லா சுகமாக இருக்கணும்னு விரும்பி தான், எல்லாரும் சுகமாக இருக்கணும் என்று விரும்பி தான் நாங்கள் சனிக்கிழமையை பெதஸ்தா ஜப நாளாக விசேஷப்படுத்தணும். வேறு எந்த ஜப குறிப்பையும் நிறைய கொண்டு வர மாட்டோம். உடலில் பிரச்சனை வரக்கூடாது. அதனால் சுகமில்லாதவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும், வீட்டில் உட்காந்து சாகாத, புறப்பட்டு பெதஸ்தாவுக்கு வா. இந்த நாட்களில் கொஞ்சம் இப்படி வேகமாக வைராக்கியமாக சொன்னால் தான் ஏதாவது நடக்கும். பிசாசுக்கெல்லாம் இறக்கம் காட்டக்கூடாது. பிசாசே ப்ளீஸ் வா போ, பிசாசே போ, இப்படி ப்ளீஸ் நோ. இயேசு பிசாசை அதட்டினார். அதனால் சில ஆட்களையுமே அதட்டணும். இப்படி இருந்தானே வம்பா நீ ஆஸ்பத்திரியில் போய் வீணாக நோய்பட்டு செத்து போவ, ஆயுசு கம்மி ஆயிரும். இப்போ சாகாட்டாலும் ஆயுசு கம்மியாயிரும். குறைஞ்ச ஆயுசில் மறிக்கிற மனுஷங்களை கண்டா, ஐயோ இதை முன்னே சொன்னாமல் போனோமே. அவன் வீட்டை போய் கதவை தட்டி, ஏய் நீ வந்து ஜெபம் பண்ணு, சனிக்கிழமை உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, நீ எதுக்கு வீணாக சாகணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் கவலைப்படுவது. சில ஆட்கள் இறந்துருவாங்க. ஒன்று சொல்கிறேன், மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, அப்படி பிசாசுனால உங்களுக்கு ஒரு வியாதி வந்தால் பிசாசு உங்களை பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண விடவே மாட்டான். பொய்யிராத, அவர் கை உன் மேலே பற்றக்கூடாது, பொய்யிராதன்னு உங்களை விளக்குவான். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.